நல்லா அப்படியே வணக்கம். இதை பாருங்க, நாங்கள் அந்தாங்க நேற்று மல்லி செடி வெட்டினோம், இன்றைக்கி காக்கட்டான் வெட்டுறோம். இது வந்து காக்கட்டான் பூ வந்து சரியில்லை, பூ பூரா கருப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வெட்டிட்டு இதை எடுத்துகிட்டு வேறு பட்டன் ரோஸ் நட போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த பூலாம் கருப்பு கருப்பாக வருதுங்க. அதாவது சுத்தம் பண்ணி மராமத்து பண்ணியிருக்கணும். இவங்க லேட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்றதால பூ வரத்து பூரா கருப்பு கருப்பாக வருது, பூ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாதி வெட்ட சொல்லிட்டாங்க. அது அந்த பாதி கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னாங்க. அந்த பாதி நல்லா இருக்குதுன்னாங்க. அதாவது பூவில் நல்ல வருமானம் தான், கஷ்டப்படணும். ஜென்மத்தை செருப்பால் அடித்தாதான் பூவில் 10 ரூபாய் கிடைக்க முடியும். களை இல்லாமல் பாதுகாக்கணும், மருந்து அடிக்கணும், நேரத்துக்கு மருந்து அடிக்கணும். கரெக்டான நேரத்தில் பூ கிணமா வரும்போது விளைவிக்காது, விளைவிக்கும் போது பூ வராது. அதாவது யாராவது ஒரு கவிஞர் வந்து தப்பாக பாட்டு பாடிக்கலாம். பூ பூக்கும் மாதம் தை மாதம், பூ பூக்கும் மாதம் தை மாதம் அப்படின்னு. பூ வந்து அடங்குற மாதம்தான் தை மாதம். ஏன் தெரியுமா? அந்த பனிக்காலத்தில் வந்து பூவெலாம் அடங்கி கடைசி கட்டத்தில் வரது வந்து தை மாதம். இந்த மாதத்தில் வர பூன்னு பார்த்தா காகட்டான் தான். மற்ற எல்லா பூவுமே இந்த மாதத்தில் அடங்கிடுங்க. சித்திரை மாதம் தான் தொடங்கும். இப்போ இதை வெட்டி விட்டாங்கன்னா சித்திரை மாதத்துக்குள்ளே இது துளுத்து அப்புறம் நல்லா கொடி ஓடி அப்புறம் பூ வைக்க ஆரம்பிக்கும் சித்திரை மாதம். அதுதான் யாரோ ஒரு கவிஞர் வந்து பொய்யா தப்பாக பாடிக்கிறான். பூ பூக்கும் மாதம் தை மாதம்னு அவன் பாட்டு போட்டாங்க. இந்த பூ பூக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விவசாயி உழைக்கிறான் பாருங்க. நீங்கள் நோகாத வாங்கி தலையில் வச்சு போகிறீங்க, காசுக்கு தான் வாங்குறீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதோடைய கஷ்டத்தை பாருங்கள். இதுக்குள்ள நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத பாருங்கள். எங்களுடைய விவசாய வேலையை பாருங்கள். நாங்கள் விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள். என்ன மருந்து அடிக்கிறோம், எவ்வளோ களை வெட்டுறோம், எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நஷ்டம் வருது அப்படின்னு ஒரு விவசாயியாக சொல்கிறத கேளுங்க. விவசாயிங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. விவசாயிங்க கஷ்டப்படுற பொருளுக்கு நீங்கள் காசு தரீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோவும் கஷ்டப்பட்டு தான் எட்டாராம் பழகுது, அவனுக்கு இன்னும் ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். உங்களுக்குள்ளே வரும். அது என்னதான் நாங்கள் சொன்னாலும் அது வராது. பாடி கொடுத்தா 10 அரிசி ஆகாது. அதுபோல் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரணும். விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பழகுது, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம், 5 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம். உங்கள் மனசாட்சி சொல்லணும். நாங்கள் சொல்கிறது கிடையாதுங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், போகிற வெட்டி ஆகிடுச்சு. இந்த ஒரு செடி 2வது செடிக்குது. இதெல்லாம் இதை பாருங்கள், கருப்பு கிட்ட கருப்பு பாருங்கள். அதாவது இந்த மாதம் வர பூ தான் காகட்டான்.